அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். 1 - 1/2 ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 1/2 - 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிவைடட் பை 3/4 - 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம ரெகுலராக அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூல் வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது தான் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். அதுலேயுமே ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷனை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு போர்ட் மாஸ் தானே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணி சம்மை எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அந்த ஃபார்மேட்டை மறந்துடக்கூடாது. இந்த சம்மை ரெகுலராக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது 1 - 1/2 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து போடுவோம். இங்கே பாருங்கள் 2 and 4 இருக்குது. அப்போது 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்து இந்த இடத்துல ஈக்குவல் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி 4ம் 2ம் இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த செம்ம லாஜிக்காக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்றத பாருங்கள். இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 1/2 அப்படின்னு இருக்குது. 1/2 அப்படின்னா என்ன, பாதி தானே. அப்போது 1லேருந்து பாதி போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், பாதி இருக்குமா. அப்போது 1/2 இருக்குது. சிம்பிள் பார்த்துக்கோங்க. 1க்கு பாசிட்டிவ் சிம்பிள் தான் இருக்குது, அப்போ நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு தான் வரும். அப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி போட்டோமா, அவ்வளோதான், சிம்பிள். 1லேருந்து பாதியை கழிச்சா மிச்சம் எவ்வளோ இருக்கும், பாதி தான் இருக்கும். அப்படியே போட்டோம். அதே மாதிரியே அடுத்து பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அப்படியே போட்டாச்சு. 1/2 1/4 இருக்குது. பாதியிலேருந்து காலை கழிக்கிறோம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், மிச்சம் காவாசி இருக்குமா. அப்போது 1/4 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு 1/2 தான் பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது, அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் சைன் தான் வரும். அடுத்தது டிவைடட் பை, இங்கே என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 3/4 1/2 அப்படின்னு இருக்குது. 3/4ன்றது நம்மளுக்கு முக்கால், 1/2 அப்படிங்கிறது பாதி. அப்போது முக்கால்லேருந்து பாதி போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், கால் பங்கு இருக்குமா. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு 1/4 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்கெட் ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது, இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 1/2 அப்படியே இருக்கும், அதுக்கடுத்து இருக்கிற 1/4ம் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும் போதில் 1/4 நம்மளுக்கு தலைகீழாக மாறும். அப்போது 4/1 அப்படின்னு கிடைக்கும். ஒன்றே கேன்சல் பண்ணிடலாம். 1 4s are 4, 1 4s are 4ன்னு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1/2 மட்டும் தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. அப்போ அதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/2 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம்மை நம்ம லாஜிக்காக இந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஆனால் டைம் கன்சியூமிங் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் சம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்காக அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். போர்ட் மாஸ் ரூலையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம் உங்கள் யாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா. இதே மாதிரியே ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்க நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ரீசனிங் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.